தென்னாடுடைய சிவனை போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஓம் நமசிவாயம். என் அன்பான விருச்சகம் ராசி நண்பர்களே, சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் எனது கனிவான வணக்கங்கள். விருச்சகம் ராசி கால சக்கரத்திற்கு 8வது ராசி, செவ்வாய் பகவானை அதிபதியாக கொண்ட ராசி. தேள் சின்னம் அப்படிங்கிறது இந்த ராசியினுடைய சின்னம். இந்த ராசியில் குரு பகவானுடைய விசாக நட்சத்திரத்தின் 4ஆம் பாதமும், சனி பகவானுடைய அனுச நட்சத்திரத்தின் 4 பாதங்களும், புதன் பகவானுடைய கேட்டை நட்சத்திரத்தின் 4 பாதங்கள் என 9 பாதங்கள் இந்த ராசியில் இருக்கின்றது. விருச்சிக ராசி நண்பர்களுக்கு கடந்த 2.5 ஆண்டு காலங்கள் அப்படிங்கிறது அர்த்தாஷ்டம சனி காலம். இந்த அர்த்தாஷ்டம சனி காலம் அப்படிங்கிறது 4ஆம் வீட்டில் சனி பகவான் இருந்தால் அதற்கு பெயர் அர்த்தாஷ்டம சனி. அஷ்டம சனி காலத்தில் கொடுக்கக்கூடிய ஒரு 100% ஒரு கஷ்டமான பலன்களை எல்லாம் குறைத்து ஒரு பகுதியாக பெறக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது தான் இந்த அர்த்தாஷ்டம சனி. ஆக மிகப்பெரிய பாதிப்புகளை கொடுத்து விடாத ஒரு சனி பகவான் அப்படிங்கிறது அர்த்தாஷ்டம சனி. இப்பொழுது அர்த்தாஷ்டம சனியினுடைய பிடியிலிருந்து விலகி விருச்சிக ராசி நண்பர்கள் பஞ்சம சனி அப்படிங்கிற அமைப்பில் நாம் இருக்கின்றோம். அப்போ சனி பகவான் 5ஆம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானம், புத்தரஸ்தானம், சந்தான விருத்தி ஸ்தானம், குலதெய்வ ஸ்தானம், போட்டி பந்தயங்களில் கலந்துக்கிட்டு ஜெயிக்கக்கூடிய ஸ்தானம், மந்திர உபதேச ஸ்தானம், காதல் ஸ்தானம், பிள்ளைகளை பற்றி சொல்லக்கூடிய ஸ்தானம், பூர்வீகத்தில் குலதெய்வத்தை பற்றி சொல்லக்கூடிய ஸ்தானம், வாழ்க்கையில் உயர்ந்த நோக்கம், உயர்ந்த லட்சியம் அப்படிங்கிற அமைப்பு தான் இந்த 5ஆம் இடம். அப்போ நம்மளுடைய கனவுகள், எண்ணங்கள், சிந்தனைகள், செயலோட்டங்கள் எல்லாமே 5ஆம் இடம் தான். இந்த 5ஆம் இடம் அப்படிங்கிறது தான் பூர்வ புண்ணியம், குலதெய்வ ஸ்தானம் அப்படிங்கிறனால இந்த ஸ்தானத்தில் சனி பகவான் அப்படிங்கிற ஒரு இருள் கிரகம் வந்து அமர்ந்தால் என்ன செய்யும்? ஐயா, நல்ல வெளிச்சமாக லைட் எரிஞ்சுக்கிட்டு இருக்குது, திடீர்னு கரண்ட் போனால் அந்த ரூம் எப்படி இருக்கும்? இருட்டாக இருக்கும். அப்போ என்ன செய்வோம்? ஒரு மெழுகுபத்தியாவது பற்ற வைக்கணும் இல்லையா? ஏதோ ஒரு விளக்கு ஏற்றணும், ஒரு ஒளி வேணும், ஒரு டார்ச் லைட் அடிக்கணும். ஏதோ ஒன்று செஞ்சால் தான் அந்த இருளான இடத்துலேருந்து நம்மளுடைய அசைவுகள் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது கரெக்டாக போக முடியும். அந்த இல்லாட்டி அந்த ரூமுக்குள்ளே நம்ம செய்யக்கூடிய வேலைகள் அப்படிங்கிறது ஒரு எழுத்து வேலை பண்ணிக்கிட்டு இருக்கோம், படிச்சுக்கிட்டு இருக்கிறோம், ஏதோ ஒன்று செய்கிறோம் அப்படின்னு சொன்னால் அதற்கு வெளிச்சம் வேணும் இல்லையா? அப்படி வெளிச்சம் இல்லை என்றால் அந்த இருளுக்குள் நாம் சிக்கி தவித்துத்தான் ஆக வேண்டும் அப்படிங்கிறது. அந்த மாதிரி ஒரு இருள் கிரகம் 5ஆம் இடம் நம்மளுடைய மனசு ஸ்தானத்தில் வந்து உட்கார்ந்தா இந்த மனம் அப்படிங்கிறது ஒரு தெளிவாக சிந்திக்க முடியுமா? முடியாது. தெளிவான முடிவுகள் எடுக்க முடியாது. ஒரு தொலைநோக்கு பார்வை செலுத்த முடியாது. ஆக எங்கிட்டு திரும்பினாலும் தட்டிக்கிட்டே இருக்குன்ற மாதிரி. அப்போது இந்த இடத்தில் சனி பகவான் இருப்பது நன்மையா தீமையா அப்படின்னு ஒரு கேள்வி. சனி பகவான் பஞ்சமஸ்தானத்தில் இருப்பது 50% கெடு பலன்கள் என்றாலும் 50% நல்ல பலன்கள். காரணம் என்ன ஐயா? விருச்சிக ராசிக்கு 2ஆம் அதிபதி 5ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய குருபகவானுடைய வீட்டில் தான் சனி பகவான் போய் அமர்கின்றார். அப்போ குரு பகவானும் சனி பகவானும் சம கிரகங்கள், ஒரு நட்போடு பாவித்து செல்லக்கூடிய கிரகங்கள். அப்போ இங்கே சனி வந்தால் குருபகவான் என்ன பண்ணுவார்? வாங்க உட்கார்ந்து பேசலாம், எதுவாக இருந்தாலும் நம்ம அனுசரித்து போய்க்கலாம்ங்க, உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணுமோ நான் செஞ்சு தாரேங்க, உங்களுடைய கோரிக்கையை வைங்க, அந்த கோரிக்கையை நிறைவேற்றுக்கு நான் முன்வாரேன் அப்படின்னு சொல்லி ஒருத்தருக்கு ஒருத்தர் கை கொடுத்து குலுக்கி பேசக்கூடிய அமைப்பு. அப்படி இடத்துக்கு தான் சனி பகவான் வர்றார். அப்போ விருச்சிக ராசிக்கு வந்து பஞ்சம சனி அப்படிங்கிற நல்லதா கெட்டதா? ஆரம்பத்திலே நல்லதாக தான் தெரியுது, நல்லது தான். அதனால் விருச்சிக ராசி நண்பர்கள் பஞ்சம சனி காலத்தில் விபரீத ராஜயோகத்தை பெறக்கூடிய அமைப்பில் தான் இருக்கின்றார்கள். அந்த விபரீத ராஜயோகம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா? கண்டிப்பாக பார்க்கலாம். சனி பகவான் மீன ராசியில் பூரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் தான் அவர் பயிற்சியாகி அமர்ந்திருக்கின்றார். அப்போ சனி பகவான் அப்படிங்கிறது முழுக்க ஒளி பொருந்திய கிரகத்தினுடைய வீட்டுக்குள் தான் இருக்கின்றார். அப்போ குருபகவானை பிடிச்சிட்டார். அப்போ இந்த குருபகவானுடைய நட்சத்திரங்கள் எங்கே இருக்கின்றது? மிதுன ராசியில் இருக்குது, கடக ராசியில் இருக்குது, அப்புறம் துலாம் ராசியில் இருக்குது, விருச்சிக ராசியில் இருக்குது. இப்போ பெஸ்ட்டாக நமக்கு விருச்சிக ராசிக்கு தான் பேச போகிறோம். அப்போ விசாக நட்சத்திரத்துக்காரோடைய வாழ்க்கை ஒரு டேர்னிங் பாயிண்ட், சூப்பராக அமைய போகுதுன்னு அர்த்தம். அப்போ ஒரு தாராளமான பிள்ளை செல்வங்கள், ஒரு புத்திர பாக்கியம், சந்தான விருத்தி, குலதெய்வத்தினுடைய அனுகிரகம், நம்மள் கொடுத்த பணம், வரவு செலவு கணக்கு எல்லாம் பெர்ஃபெக்டாக இந்த சமுதாயத்தில் நல்ல மனிதர்கள் அப்படிங்கிற அந்தஸ்தோடு நாம் பயணிக்க போகிறோம். ஒரு சிறப்பான பலனை குரு பகவான் ஒரு ஆஷான் அப்படிங்கிற பொசிஷன்லேருந்து நமக்கு சில விஷயங்களை போதிக்கின்றார். அதே சமயத்தில் 5ஆம் இடம் கவனம் அப்படிங்கிறது அவசியம் தேவை. நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுங்க, உங்களுக்கு நான் பக்கத்துணையாக இருக்கிறேன், ஆனால் பொறுமையாக கவனமாக நிதானமாக பண்ணுங்க, அதுக்கு நான் சப்போர்ட் பண்ணுறேன், ஆனால் கடைசியில் நன்மையில் தான் முடித்து விடுவேன் அப்படின்னு சொல்லித்தான் இந்த சனி பகவான் 5ஆம் இடத்துல வந்து பயணிக்கிறார். இது நல்ல விஷயம் தானே ஐயா?
கெட்ட விஷயம் அப்படின்னு எப்படி சொல்ல முடியும்? ஆக ஒரு திரிகோண ஸ்தானத்தில் தான் ஒரு கிரகம் போய் இருக்கின்றது. அப்போ 1, 5, 9 திரிகோண ஸ்தானங்கள், இந்த இடங்களில் ஒரு சுபத்துவத்தோடு கிரகங்கள் இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் உண்மை. ஆனால் குருவானுடைய வீட்டில் எந்த கிரகம் இருந்தாலும் ஒரு சுபத்துவத்தோடு தான் இருக்கும் அப்படிங்கிறது ஜோதிட சாஸ்திரம் சொல்லி வைத்த ஒன்று. அதனால் இந்த விருச்சிகராசி நண்பர்கள், நமக்கு பஞ்சம சனி காலம் வந்துருச்சு. ஏற்கனவே அர்த்தாஷ்டம சனியில் படாத பாடு பட்டுட்டோம். இனி பஞ்சம சனியில் நம்மளை படித்து எடுத்துருவாரா அப்படிங்கிற பயம், கவலைகள் உங்களுக்கு தேவையில்லை. எல்லாமே நன்மையில் தான் முடியும். எல்லாமே நன்மையில் தான் முடிய வைப்பார் சனி பகவான். அதுக்கப்புறம் அவர் உத்திரட்டாதி நட்சத்திரம், அவருடைய சொந்த நட்சத்திரத்தில் பயணிப்பார். அனுஷ நட்சத்திரம் எங்கே இருக்குது? விருச்சிக ராசியில் இருக்குது. அப்போ விருச்சிக ராசி நண்பர்களுக்கு விடிவு காலம் பிறந்து விட்டது. அப்போ அனுச நட்சத்திரத்துக்காரவங்களுக்கெல்லாம் ஒரு விடிவு காலம் பிறந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. உங்களுடைய கஷ்டங்கள், கவலைகள் எல்லாமே மறைந்து விடும். கண்ணீர் துளிகள் இனி இல்லை, கவலைகள் இனி இல்லை. காசு, பணம், சகல சௌபாக்கியங்கள் அப்படிங்கிறது நிச்சயமாக நமக்கு நடக்கும். ஆக தொழில் ரீதியாக, வேலை ரீதியாக நம்ம ஒரு கையஸ்டான இடத்துக்கு வரப்போகிறோம். சனி பகவான் உழைப்பால் உயர்ந்தவர்களை பற்றி சொல்லக்கூடிய கிரகம் அப்படிங்கிறதுனால இந்த அனுஷம் நட்சத்திரத்துக்காரவங்களுக்கும் ஒரு சிறப்பான பலன், எதிர்கால வாழ்க்கை இனி சிறக்கத்தான் போகின்றது. அப்போ நீங்கள் இந்த உலகமே வியந்து பார்க்கக்கூடிய அமைப்பில் ஒரு நல்ல பொருளாதாரத்தில் இருக்க போகிறீங்க. இதுவரைக்கும் நீங்கள் பட்ட கஷ்டங்கள் அப்படிங்கிறது மறைந்துவிடும், மாறிவிடும். இனிமேல் இல்லை அப்படிங்கிறத தாராளமாக எடுத்துக்கொள்ளுங்கள். அப்போ அனுஷ நட்சத்திரக்காரனுடைய வாழ்க்கை, எதிர்கால வாழ்க்கை சூப்பர், அருமை. உங்களுடைய தேவைகள் அத்தனையும் பூர்த்தியாகும் அப்படின்னு தான் நான் சொல்ல முடியும். ஒரு விஷயமா, 2 விஷயமா, பல விஷயங்கள். யதார்த்தமான நல்ல குணநலங்கள் படைத்த இந்த அனுஷ நட்சத்திரத்துக்காரவங்களுக்கு நல்லது தான் நடக்கும். அப்போ உங்களுடைய போராட்ட கால வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி வச்சாச்சு சனி பகவான். பஞ்சம சனி அருமை. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பயணிக்கின்ற போது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அவர் ரேவதி நட்சத்திரத்தில் பயணிக்கிற போது கேட்ட நட்சத்திரத்துக்காரங்க அடிக்குது பாருங்கள் ஜாக்பாட்டு. உங்களையெல்லாம் நல்ல பொசிஷனில் கொண்டு போய் உட்கார வச்சுருவார். உங்களையெல்லாம் நல்ல பொசிஷனில் கொண்டு போய் உட்கார வச்சுருவார். நடுத்தரமான வாழ்க்கையிலிருந்து கூட உயர்ந்த கட்ட வாழ்க்கைக்கு நம்ம போவோம் அப்படிங்கிறது உண்மையிலும் உண்மை. அதனால் நீங்கள் அதெல்லாம் சனி பகவான் பஞ்சமஸ்தானி அப்படிங்கிறதுனால பயப்பட வேண்டிய அவசியமில்லை. அவர் நன்மைகள் செய்ய கடமைப்பட்டவராக இருக்கின்றார். அதே மாதிரி ஜூன் மாதம் 2ஆம் தேதிக்கு அப்புறம் குரு பகவான் உச்சம் பெற்று உங்களுடைய 5ஆம் இடத்தை பார்ப்பார், சனி பகவானை பார்ப்பார். நீங்கள் எழுதி வச்சுக்கங்க. நீங்கள் என்ன கேட்குறீங்களோ, என்ன நினைக்கிறீங்களோ, என்ன நடக்கணுமோ அது எல்லாமே நீங்கள் நினச்ச மாதிரி நடக்கும். அப்போ புத்திர பேரில் இருக்கக்கூடிய தடைகள் கண்டிப்பாக விலகிவிடும். பூர்வீக சொத்துக்களில் இருக்கக்கூடிய தடை, நமக்கு வர வேண்டிய பங்கு பரிவர்த்தனைகள் தாராளமாக வந்துவிடும். வில்லங்கங்கள் அகலும். கோர்ட்டு, கேஸு, வம்பு, வழக்குகள் இதெல்லாம் மாறிடும். பிரச்சனைகள் இல்லை. மனம் என்ன சொல்லுதோ அதே தான் வாழ்க்கை. மனம் என்ன செய்ய நினைக்கிறதோ அதே தான் நம்ம செய்ய போகிறோம். எல்லாமே நன்மையில் தான் முடியும். பிள்ளைகளால் பெருமகிழ்ச்சி, சந்தோஷம் அப்படிங்கிறது உண்மையிலே நடக்கும். அப்போ சுபமங்கல நிகழ்வுகள், பேச்சுவார்த்தைகள் சூப்பராக போயிட்டுருக்கும். அப்போ பிள்ளைகளுக்கு சுபமங்கல நிகழ்வுகளை நாம் நடத்தி வைக்கக்கூடிய பாக்கியம் இந்த விருச்சிகராசி நண்பர்களுக்கு உண்டு. நண்பர்களை கண்டிப்பாக உண்டு. குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கும். இந்த காலகட்டத்தில் விருச்சிகராசி நண்பர்கள் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான வேலை என்னன்னு கேட்டால், இந்த பஞ்சம சனி காலத்தில் உங்களுடைய குலதெய்வ கோவிலுக்குத்தான் நீங்கள் அதிகமாக சென்று வர வேண்டும். குலதெய்வ வழிபாடு தான் உங்களை ரொம்ப ரொம்ப மேன்மைப்படுத்தும். அது மட்டுமல்லாமல் ஆன்மீக பணிகள், தர்ம காரியங்கள் நிறைய பண்ணுங்க. அது உங்களுக்கு சிறப்பான பலனை கொடுக்கும். புரியுங்களா? நிறைய உதவி உபகாரங்கள் அப்படிங்கிறது, அன்னதானம் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் செய்ய வேண்டிய கடமை, கட்டாயம் செய்யுங்கள். இந்த விருச்சிகராசி நண்பர்கள் எந்த துறையில் இருந்தாலும் அந்த துறையில் கண்டிப்பாக சாதிக்கக்கூடிய வல்லமை படைத்தவர்கள் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. அதாவது போராட்டமான காலம் அப்படிங்கிறதுக்கு நம்ம வீட்டுக்குள்ளேயே நம்மளை சில பேர் மதிக்க மாட்டாங்க அப்படிங்கிற விஷயமெல்லாம் உண்டு. நம்ம வீட்டிலே எப்போ பார்த்தாலும் மன அழுத்தம், சங்கடங்கள் இருந்துக்கிட்டே இருக்குது. என்ன பண்ணுறேனே தெரியல. இதுதான் இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது. ஏன்னா குரு பகவான் 8ல் இருக்கிறார். குரு பகவான் விருச்சிகராசிக்கு 2ஆம் அதிபதி 5ஆம் அதிபதி ஒரு 8ல் மறைஞ்சிட்டார். அப்போ இந்த காலகட்டத்தில் தன செல்வங்கள், பண பிராப்தங்கள் எல்லாமே நமக்கு குறைவு. நம்ம சொல்லி எடுபட மாட்டேங்குது, நம்ம வாக்கு எடுபட மாட்டேங்குது. நம்மளை பற்றி ஒரு பயம் இருக்குது. நம்ம வாழ்க்கை இப்படியே நெகட்டிவாகவே போயிட்டுருக்கு. எப்படா நம்ம முன்னேறுவோம், எப்படா நம்ம நல்லா இருப்போம் அப்படிங்கிற பயம், சிந்தனைகள் இருந்துக்கிட்டே இருக்குது. நம்மளை பற்றி ஆயுள் பலமும் நமக்கு வீழ்ச்சி அடைஞ்சிருமோ, நம்ம நல்லா இருப்போமா, ஆயுள் பலம் வலுவாக இருக்குதா, அதை பற்றிய சிந்தனைகள் நமக்கு இருக்குது. ஆக எத்தனையோ கோயில் குளங்களுக்கு ஏறி பார்த்துட்டு எதுவுமே நமக்கு நல்லது நடக்க மாட்டேங்குது அப்படிங்கிற பயம் உங்களுக்கு இருக்குது. அந்த சந்தேகங்கள் உங்களுக்கு இருக்குது. காரணம், குரு பகவான் போய் 8ஆம் இடத்துல மறைஞ்சிருக்கிறார். குரு அப்படிங்கிறது விருச்சிக ராசிக்கு மறையக்கூடாது.
இனி அடுத்த ஒரு 9ஆம் இடத்துக்கு வருகின்ற பொழுது விருச்சிகராசி நண்பர்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் இதுவரைக்கும் எவ்வளவு கஷ்டங்கள் பட்டீங்களோ, காசு பணம் பொருளாதாரம் இதுக்கெல்லாம் எவ்வளவு ரணவேதனைப்பட்டீங்களோ, எவ்வளவெல்லாம் நீங்கள் இழந்தீங்களோ, எவ்வளவெல்லாம் நீங்கள் நஷ்டங்களை சந்திச்சிங்களோ, அந்த நஷ்டங்கள் எல்லாம் இனிமேல் உங்களுக்கு வரப்போகிறது கிடையாது. அதனால் பாக்கியஸ்தானத்தில் குரு பகவான் வந்தால் அப்போதாயா நமக்கு ஒரு டேர்னிங் பாயிண்ட். 9இல் குரு இருந்தால் ஓடி போய் எங்கே போனாலும் பொழைச்சிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி, எங்கே போனாலும் காசு, என்ன செஞ்சாலும் காசு, என்ன பண்ணாலும் காசு, அடிக்கும் பாரு ராஜயோகம், அதுதான் விபரீத ராஜயோகம். புரியுதுங்களா? அப்போ 2, 5க்கு உரிய கிரகம் கெட்டு போகக்கூடாது, மறையக்கூடாது, நீச்சம் பெறக்கூடாது, பலம் இழந்து போகக்கூடாது. குரு பகவான் பலம் இழந்தால் அவங்க வாழ்க்கையில் கஷ்டம்தான், பணத்துக்காக கஷ்டம். ஒரு நல்ல காரியங்களை நம்ம எதிர்பார்க்கவே முடியாது, எல்லாமே நெகட்டிவாகவே தான் நடக்கும். இதுவரைக்கும் விருச்சிகராசி நண்பர்களுக்கு அதான் நடந்துக்கிட்டு இருக்குது. ஆக வேலையில் சிக்கல்கள், மன அழுத்தங்கள், வேலைப்பளு இந்த மாதிரி ரொம்ப இருந்துக்கிட்டே இருக்குது. உடல் ஆரோக்கிய குறைபாடு எல்லாமே இருக்குது. அதனால தான் நமக்கு ஒரு மன அழுத்த ரீதியாக நமக்கு என்ன தோணுது அப்படின்னு கேட்டால் உடம்பை பற்றிய கவலை தான் அதிகமாக இருக்கும். அப்போது இதெல்லாம் என்ன காரணம் கேட்டால் குரு 8இல் மறைஞ்சா அந்த மாதிரி தான் இருக்கும். அதனால் இப்போ 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் ஜூன் மாதம் 9ஆம் இடத்துக்கு வந்துடுவார். 9இல் அவர் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய காலகட்டம். இந்த 9ஆம் இடத்துல விருச்சிக ராசிக்கு சம்பந்தமான நட்சத்திரங்கள் இருக்கின்றது. அப்போ குருபவனுடைய புனர்பூஷ நட்சத்திரம் 4ஆம் பாதம், சனிபவனுடைய பூஷ நட்சத்திரத்தினுடைய 4 பாதங்கள், அதே மாதிரி புதன் பகவானுடைய ஆயில்ய நட்சத்திரத்தின் 4 பாதங்கள், இதே நட்சத்திரங்கள் விருச்சிகத்தில் இருக்கிறது. இதே நட்சத்திரங்கள் தான் அங்கே 5ஆம் இடம் பஞ்சமஸ்தானத்தில் இருக்கின்றது. அங்கே தான் சனி பகவான் இருக்கிறார். ஆக விருச்சிக ராசிக்கு ஒரு மிகப்பெரிய கனெக்டிவிட்டி அப்படிங்கிறது சூப்பராக இருக்க போது நீங்கள் ஒரு கவலையும் பட வேண்டிய அவசியமே இல்லை. அப்போ விருச்சிக ராசிக்காரவங்களுக்கு 1000 கஷ்டங்கள் வந்தாலும் நஷ்டங்கள் வந்தாலும் இதுவரைக்கும் நமக்கு இருந்தது இனிமேல் இருக்க போகிறது கிடையாது. இனிமேல் இருக்க போகிறது கிடையாது. பிரிந்து போனவர்கள் ஒன்று சேரக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கின்றது. அதெல்லாம் ஒன்று சேர்த்து வச்சிருவார். குடும்பத்தில் குழப்பங்கள் இல்லாமல் பண்ணிடுவார். எல்லோருமே சந்தோஷமாக மகிழ்ச்சியாக பேசக்கூடிய அமைப்பு, அந்த பாக்கியத்தை இறைவன் ஏற்படுத்தி கொடுத்துருவார். அந்த மாதிரியான ஒரு நல்ல சுபத்துவமான பலன்கள் உங்களுக்கு இருக்கின்றது. அதனால் நடக்கலையே, எந்த ஒரு விஷயம் எனக்கு நல்லது நடக்கலையே, பிள்ளைகளுக்கு கல்யாணம் நடக்கலையே, வீடு கட்ட முடியலையே, வாசல் கட்ட முடியலையே, வேலை கிடைக்கலையே, தொழில் நல்லா ஓடலையே, ப்ரெஷர் அதிகமாக இருக்குது, இந்த பிரச்சனைலாம் உங்களுக்கு தேவையில்லை. அது எல்லாமே சரியாக போகுது. இதுக்கு மேலே ஒரு விபரீத ராஜ்யம்னா என்னையா நமக்கு வேணும்? அப்போது இது எல்லாமே இருந்துருச்சு அப்படின்னு சொன்னால் நம் வாழ்க்கையில் நமக்கு சந்தோஷத்தை தவிர்த்து வேறு ஒன்றும் இருக்க போவது கிடையாது. அதனால் ஒரு மிகப்பெரிய அரசியல் பயணத்தில் இருக்கக்கூடிய விருச்சிக ராசி நண்பர்களுக்கு அந்த அரசியலில் மாபெரும் வெற்றி அப்படிங்கிறது இருக்குது நண்பர்களே. அதே மாதிரி அரசு துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிறது இருக்குது. அவங்களுக்கு அனுகூலமான பலன்கள் இருக்குது. ஆன்மீக பணியில் இருக்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இதைவிட நல்ல அருமை. அது மட்டும் அல்ல, விருச்சிக ராசி நண்பர்கள் பொதுவாக சொல்லப்போனால் ஒரு சாதாரண கூலி தொழிலாளி கூட ஜூன் மாதத்துக்கு அப்புறம் ஒரு செல்வந்தன் ஆகக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது இறுதியாக முடிவாக இருக்கிறது என்று கூறி மீண்டும் ஒரு நல்ல பதிவில் நான் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.